ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள், என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள். இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ர பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி, நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு. கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம், அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனைகள். அந்தந்த டயத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது 15/10/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட 4 months 120 நாட்கள். ஏன் இப்படி இவ்வளோ நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா, வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி. எப்படின்னா, இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8 இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும். இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும், பலம். ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும், ஜாஸ்தி. அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும். குருவுக்கு குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்ரமும் இருக்கும், அதிசாரமும் இருக்கும். சில சமயம் வேகமாக போகும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறார். எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார். வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் இழந்துடுறது, அப்படியே ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னோக்கி வரும். எப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான். 15/10/2024 முதல் 1/12/2024 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வரார். அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி. 2/12/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர, ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னாடி வரார். முன்னாடி கார்த்திகையில் இருந்தார். கார்த்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கப்புறம் ரோகிணி 4 பாதங்கள், அப்புறம் மிருகசீரிஷத்தில் முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மிருகசீரிஷம் ரோகிணி வந்துட்டு குரு பகவான் 11/2/2025 வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார். என்னென்னா மறுபடியும் ரோகிணிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார். ரோகிணி மிருகசீரிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார். கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆனாலும் குருவோட பார்வை மாறாது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, குருவோட நிலை தான் மாறுது, ரிவர்ஸில் வரார். ஆனால் குருவோட பார்வை மாறலை, திரும்பிக்கல அவர். குருவோட பார்வை அதே கன்னி ராசியில் விழுது, ரிஷபராசியில் 7ஆம் பார்வை, மகர ராசியில் 9ஆம் பார்வை. என்றைக்குமே குருவுக்கு பார்வை பலம் அதிகம், பார்வை பலம் அதிகம். அதனால் குரு இருக்கிற இடத்த விட, ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட, ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம். குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது. அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். முதல்ல என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க, பலன் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது என்னால் சில சமயம் எடுக்க முடியல. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த குரு பகவான் 15/10/2024 முதல் இப்போ வர அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான்
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எனதருமை கும்பராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி. இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி. ஐயா என் லாபம் எவ்வளோ வேணாலும் வரட்டும் ஐயா, ஆனால் அந்த தனத்தை சேமிக்கக்கூடிய ஒரு தனக்காரகனாக உங்களுக்கு குரு பகவான் அமைஞ்சது பெரிய விஷயம். அடிச்சுக்க ஆள் கிடையாது. இந்த கும்பராசி அன்பர்கள் அதான் உயர்ந்து போயிட்டுருக்கீங்க. சில பேர் சில டென்ஷனில் பேசலாம், எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலைங்க அப்படி இப்படின்னு. உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் ராசிநாதன் நல்லபடியாக இருக்காரா என்ன ஏது அப்படின்னு ஒன்று பார்த்தா தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் இயற்கையாக பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-11 கூடிய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு தனக்காரகன் இந்த மாதிரி அமைஞ்சது பெரிய விஷயம். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல. நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை கிடைச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அந்த குரு பகவான். 4ஆம் இடத்துல இருந்து சொத்து சேர்க்கை கிடைச்சிருக்கு, பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைச்சிருக்கு. சில பேர் கார் வாங்கியிருக்கீங்க, வண்டி வாங்கியிருக்கீங்க, வீடு வாங்கியிருக்கீங்க. வாங்கினீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? வாங்கியிருக்கீங்க. நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அந்த வகையில் சில குழப்பமும் உங்களுக்கு இருந்திருக்கு உறவினர்கள் மூலமாக. சில நன்மைகளும் நடந்திருக்கு, சில பிரச்சனைகளும். ஆனால் சமாளிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனால் என்ன ஒன்று, உங்கள் ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார். சரி, அவரும் வக்கர நிவர்த்தி ஆனாலும் ஜென்மராசியில் தான் இருக்க போகிறார் இந்த சனீஸ்வர பகவான். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போதும். ஸோ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2-11 கூடிய அதிபதி வக்ரகதியில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லை, நன்மைகள் தான். ஆனால் இந்த நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு சில தடை தாமதங்கள் வரலாம், இடையூறுகள். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி இந்த நேரத்துலையும் உறவினர்கள்ட்டெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படி அந்த தாமரை இலை தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டும் படாமல் இருங்க, நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும். அதுலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரும். அதுமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்வு வரத்துக்கு வாய்ப்புகள். தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? எப்படி பெருசு பண்ண முடியும்? புதுசாக கூட்டாளிகள் உங்களை தேடி வருவாங்க உங்கள் பிஸ்னஸை பார்த்துட்டு. அப்போ அவங்கள நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும், அந்த தொழிலை விருத்தி அடைய வைப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் புதுசாக வர்ற கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருந்து அவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். புதுசாக வேலை தேடுறீங்க குழந்தைகள்னால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் இப்போ விலகும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில அனுகூலங்களே அனுபவங்களே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி. இந்த கோயில் அந்த கோயில்னால் நான் சொல்லலை, எந்த கோவிலாக இருந்தாலும் எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற கோயில். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எங்கேயோ ஊர் விட்டு ஊர் எல்லா கோயிலையும் பார்த்து வருவாங்க, பக்கத்தில் அடிநிலத்தில் சூப்பரான கோயிலுக்கும் போக மாட்டாங்க. அதை யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏய் இந்த இடத்துல இருக்கிற கோவில் ஒன்று ரொம்ப விசேஷம், உனக்கு தெரியாது, நீங்களே போயிருக்க மாட்டீங்க. பக்கத்தில் இருக்குது, தெரியாது, போனதில்லை, ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த கோயிலுக்கு திடீர்னு நீங்கள் போகக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முன்னாடி போயிடுங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. அது அம்மன் கோயிலாகட்டும், பிள்ளையார் கோயிலாகட்டும், முருகன் கோயிலாகட்டும், எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காருங்க, தப்பே கிடையாது. 10 நிமிஷம் எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ சினிமான்னு போய் உட்காந்தா ஒரு என்டர்டெயின்மெண்ட் 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறோம். அது ஆக்சுவலாக வேஸ்ட்டு தான். ஏன்னா அதனால் என்ன லாபம்? மனசில் ஒரு சந்தோஷம், அது ஒன்று தான் லாபம்னு பார்த்திங்கன்னா உண்மையே கிடையாது. யாரோ நடிச்சுட்டு போகிறாங்க, நம்ம போய் பார்த்துட்டு கை தட்டிட்டு வரோம், அவ்வளோதான். அவங்களோட உழைப்புக்கு நம்ம கை தட்டுறோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க, அதனால தான் நம்ம மனசில் ஒரு இது. ஸோ ஒரு 10 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இல்லை ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்துன்னு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள்.
மனசால் நினச்சிக்கோங்க, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் நவகிரகம் போயிட்டு நவகிரகத்தை 9 தடவை சுற்றுங்க. நிறைய பேர் வந்து இப்படி சுற்றலாமா அப்படி 9 தடவையும் அப்படியே வலமிருந்து இடமாக அப்படியே தான் போகணும். அப்படியே இடமிருந்து வலமாக. பூமி அப்படி தானே சுற்றுறது, அப்படியே நம்ம சுற்றணும். ரிவர்ஸ்லலாம் சுற்றக்கூடாது, இப்படிலாம் போகக்கூடாது. வலமிருந்து இடம் போகக்கூடாது, இடமிருந்து வலமாக இப்படியே தான் போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 9 சுற்று சுற்றிட்டு கோவிலில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வாங்க. மனசில் இருக்கிற கவலைகள் குறைதா இல்லையா பாருங்கள். இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே 120 நாட்களும் ரிஷபராசியில் வக்கிரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமான ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றுத் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.